ஹாய் நண்பர்களே வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் வால்வு தான். கேட் வால்வு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஜி பெண்டு தான் போயிடுச்சு அப்படின்னாங்க. சரி மாற்றலாம் அப்படின்ட்டு இதை மாற்றி விட்டோம். ஒரு 1/4க்கு அரை புஷ்ஷு. இது வந்து ஆரஞ்சு ஜி பெண்டு. இப்போ இதை மாற்றலான்னு மாற்றும்போது என்னாச்சுன்னா, இது வெயிலேயே இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா இங்கே டைட் பண்ணும்போது இந்த ஒரு கிராக் ஆகிடுச்சு. கிராக் ஆகினாதுன்னா தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து அதனால் வந்து நம்ம இந்த கேட் வால்வு தான் மாற்ற போகிறோம். சரி ஓகே, எப்படி மாற்றலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து புது கேட் வால்வு வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அது ஜிஏலேயே வாங்கிட்டு வந்துட்டு எஸ்எஸ்ல. ஓகே, இதை தான் வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறோம். கேட் வால்வு அடுத்தாலும் தண்ணி வேறு நிற்கல, கையில் கழட்ட முடியல. அதனால் ரிஞ்சு போட்டு கழட்டுவோம். கேட் வால்வு வேறு அடைக்கல, அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா இதான் வந்து போகும். அதுக்காக நம்ம கப்ளன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணீர் வேலை செய்கிற சூப்பராக தான் இருக்குது. கப்ளன் டேப் வந்து ஓரளவுக்கு சுற்றிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எட்ஜில் சுற்றாமல் இந்த எட்ஜில் அதிகமாக சுற்றிக்கங்க. ஓகேங்களா? சுற்றியாச்சு. அடுத்தது கேட் வால்வு போட போகிறேன். நீக்கி வச்சு போட்டோம், அதனால் தண்ணி வந்து இப்படியே லைன் மாறிக்கிச்சு. அதனால் தண்ணி வரல. அப்போ நம்ம மேலே எந்த தண்ணியும் அடிக்கலை. இப்படி போட்டதுனால தண்ணி நேராக போயிட்டுருக்கு. இல்லைன்னா வந்து கேட் வால்வு அடைச்சாலும் பிரச்சனை தான், தண்ணி ஃபுல்லாக நம்ம மேலே அடிக்கும். ஒரு பைப்பு ஒரு லெவல் டைப் வச்சுக்கலாம். ஓவர் டைப் வச்சு நாங்கள் கழட்ட முடியாது. ஓகே, கேட் வால்வு நேர் வந்துச்சு, அடைச்சிக்கலாம். ஓகே, தண்ணி ப்ரெஷராக தான் வருது. அடுத்தது ஜிஐ பெண்டை போட்டுருவோம். இதுக்கு லைட்டாக டப்லாம் போட்டுக்கலாம். கிளாக் வைஸ் டைட்டு, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து லூஸு. ஓகேங்களா? லூஸ் வருதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ், டைட் பண்ணுறதுனா கிளாக் வைஸ். ஓகே, சூப்பராக மாட்டிக்கலாம். எந்த லீக்கேஜும் இல்லை.